ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இடியாப்பம் எப்படி ஈஸியாக புழியலாம். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து இடியாப்பம் புழியறதே வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கும், புழிய முடியாது. அதுக்கெலாம் ஒரு சின்ன ஈஸியான டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடியாப்ப மாவு வந்து நல்ல சுடு தண்ணியில் தான் வந்து பிணையணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுடு தண்ணி வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கணும். அதாவது நம்ம கரண்டி வச்சு தான் கிண்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா கை சூடில் வந்து தாங்காது. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹாட்டாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப கொதிக்கவும் வச்சிடாதீங்க. ஏன்னா ரொம்ப நம்ம கொதிக்க ஊற்றுனோம்னா இடியாப்பம் வந்து களி மாதிரி ஆயிரும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சம் நல்லா கட்டியாக வர பதத்தில் வந்து தேங்காய் எண்ணெய், இப்போ பெங்களூர் குளிருக்கு தேங்காய் எண்ணெய் கூட கட்டியாயிருச்சு. இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றுறப்ப வந்து நல்ல மணமாக இருக்கும். நமக்கு வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோன்ற ஸ்மெல்லாம் நமக்கு வராது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து மாவை வந்து கையில் வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். சூடு பொறுக்கிற அளவு தான் இருக்கும். நம்ம நல்லா அதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு எப்படி பிணைஞ்சு உருட்டுவோம் அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அதை இனிமேல் வந்து தண்ணி தேவைப்பட தண்ணி ஊற்ற தேவையில்லை. நம்ம லைட்டாக கோகோனட் ஆயிலே ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா உருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து உலக்கில் போட்டுக்கலாம். இப்போ உலக்குக்குள்ளேயும் லைட்டாக தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். மாவு ஈஸியாகவே புளிய வருது. நமக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம புளிஞ்சிக்கலாம். நம்ம இடியாப்பம் இப்போ ஈஸியாக புழிஞ்சாச்சு. நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து அடித்தட்டு வைக்கிறப்ப வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா மேலே வேகிற தண்ணி வந்து கீழே இந்த இடியாப்பத்து மேலே பட்டு இது வந்து களி மாதிரி ஆகாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இடியாப்பம் நல்லா சாஃப்டாகவே வெந்துடும் நமக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. தேங்க்யூ, பாய்.